அண்மை செய்தி. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் மற்றும் எல்லை கடந்த தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் தொடர்ச்சியான போராட்டம் பற்றி விளக்கவும், தீவிரவாதத்துக்கு எதிராக ஒட்டுமொத்த இந்தியாவின் ஒருமித்த குரலை வெளிப்படுத்தவும், இந்தியா தீவிரவாதத்தை எந்த வகையிலும் சகித்துக் கொள்ளாது என்பதை உலக நாடுகளுக்கு கூறவும் அனைத்து கட்சி உறுப்பினர்கள் கொண்ட குழு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவையின் உறுப்பு நாடுகள் உள்ளிட்ட இந்தியாவின் முக்கிய நட்பு நாடுகளுக்கு செல்கிறது. ஒவ்வொரு குழுவிலும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், முக்கிய அரசியல் தலைவர்கள் இடம்பெறவுள்ளனர். அந்த குழுவை வழிநடத்த அனைத்து கட்சிகளையும் சார்ந்த 7 பேர் கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்களை அறிவித்துள்ளது மத்திய அரசு. அதில் காங்கிரஸ் கட்சியின் சசி தரூருடன் பாஜகவை சார்ந்த ரவிசங்கர் பிரசாத், ஐக்கிய ஜனதா தளத்தை சார்ந்த சஞ்சய் குமார் ஜா, பாஜகவை சேர்ந்த பைஜெயந்த் பாண்டா, திமுகவின் கனிமொழி கருணாநிதி, தேசியவாத காங்கிரசின் சுப்ரியா சுலே, சிவசேனாவின் ஸ்ரீகாந்த் ஏக்நாத் ஷிண்டே ஆகிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு குழுவின் தலைவர்களாக செயல்பட்டு வழிநடத்துவார்கள். இந்த அனைத்து கட்சி குழுவை அமைத்ததன் மூலம் பாஜக அரசியல் வேறுபாடுகளை கடந்து தேச நலன் கருதி தீவிரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் ஒற்றுமையையும் அதற்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளையும் உலக நாடுகளுக்கு தெரிவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.